ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா டைமர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ரீட் லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் டிஜிட்டல் டைமர் தேவை. நெக்ஸ்ட் இது கான்டாக்டர். இது வந்து எவ்வளோ நம்ம லோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ லோடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கான்டாக்டரை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி லோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது RCCB. நமக்கு ஏதாவது எர்த் ஃபால்ட் ஆச்சுனாக்கா இது ஈஸியா ட்ரிப் ஆயிடும். அதுக்காக இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு சேஃப்டி டிவைஸ். நெக்ஸ்ட் இது MCB. நம்ம இதை ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒரு MCB யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம ஆன் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், மீதியை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த எந்த ஸ்ட்ரீட் லைட்ல ஷார்ட் சர்க்கிட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரீட் லைட் மட்டும் ட்ரிப் ஆகிடும். அதுக்காக இந்த MCB கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த MCB அவுட்புட் எடுத்து போயிட்டு பேஸு ஸ்ட்ரீட் லைட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல் கனெக்டர். இதை நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது எர்த்து. இந்த எர்த்தை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்டில் கனெக்ட் பண்ணணும். போஸ்ட்டில் ஏதாவது எர்த்து ஃபால்ட் ஆச்சுனாக்கா இந்த எர்த்து வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு எந்த ஒரு ஷாக்கும் அடிக்காது. ஈஸியாக நம்ம சேஃப் ஆயிடலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை எப்படி கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரீட் லைட்டை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் டைமர். இதை பற்றி நான் உங்களுக்கு இது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படி டைம் செட் பண்ணுறது, டைமர் செட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எப்படி மேனுவலில் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட்டு நியூட்ரல். ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இங்கே நியூட்ரல்லேருந்து எடுத்து போய் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நியூட்ரல் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்புட் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸு. இங்கே இன்புட் பேஸு கான்டாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் பேஸ் கனெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஸ் கனெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே டைமரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டைமரில் இன்புட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸு நியூட்ரல் ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அவுட்புட்டு இந்த நியூட்ரலு. இது அவுட்புட் நியூட்ரலு. இதை எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டருடைய A2ல கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ். இதை எடுத்துகிட்டு வந்து A1ல கான்டாக்டரில் A1ல கனெக்ட் பண்ணுங்க. இந்த கான்டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் கான்டாக்டர். இந்த டைமரும் நம்ம 230 வோல்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம இதுக்கு எதுவும் நம்ம வேறு எதுவும் டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் பண்ணுது, மேனுவலாக எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஆட்டோவில் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இந்த மேனுவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ, நெக்ஸ்ட்டு ஆன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கான்டாக்டரு ஆன் ஆயிடுச்சு. இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே RCCBக்கு வரும். இந்த RCCB ஆன் பண்ணிங்கனாக்கா இதனுடைய அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே MCBயில் கனெக்ட் பண்ணிக்க இந்த MCBக்கு வரும். இந்த MCBயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லைட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. இதில் நீங்கள் ஸ்ட்ரீட் லைட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம எத்தனை ஸ்ட்ரீட் லைட் வருமோ அத்தனை MCB இதில் கனெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் லைட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு லைட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைட்டு வந்து ஃபேஸு MCBயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் லிங்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எர்த்து எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரீட் லைட்டுடைய போஸ்ட்டில் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எர்த்து ஃபால்ட் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது எர்த்து ஃபால்ட் ஆச்சுனாக்கா இந்த ELCB ட்ரிப் ஆகிடும். ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் ஆச்சுனாக்கா இந்த MCB ட்ரிப் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம இதை சேஃப்டி டிவைஸு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கான்டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு நம்மளுக்கு வேணுமோ, எவ்வளோ கரண்ட்டு 9 ஆம்ஸா 12 ஆம்ஸா இல்லை 24 ஆம்ஸா இல்லை 60 ஆம்ஸா 150 200 எவ்வளோ வேணுமோ நம்ம லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கான்டாக்டர் ரொம்ப அவசியமாக தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த டைமர் வந்து நம்ம ஒன்லி இந்த கான்டாக்டரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அவுட்புட் கரண்ட்டு ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு 1 ஆம்பியருக்கும் கீழே தான் இருக்கும். 0.5 ஆம்பியர் இல்லை 0.2 ஆம்பியர் அந்த அளவுக்கு தான் இந்த கான்டாக்டர் எடுக்கும். ஸோ இது வந்து டைமரும் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது. லைஃப் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை மேனுவலாக நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன், ஆட்டோ ஆஃப், ஆன், ஆட்டோ ஆஃப், ஆட்டோ ஆன், ஆட்டோ ஆஃப், ஆட்டோ ஆன். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாகவும் இதை ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரீட் லைட்டு வந்து எப்போ ஆன் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவினிங் 6 o'clock ஆன் பண்ண போகிறோம். அதேமாரி மார்னிங் 6 o'clock வந்து
ஆஃப் பண்ண போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டைமர் இல்லைனா நம்ம தான் போயிட்டு ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும். இந்த டைமர் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆயிடும். நம்ம எந்த ஒரு வேலையில இருந்தாலும் நம்ம அதை போயிட்டு பார்க்க தேவையில்லை. நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அது மாட்டுக்குன்னு அது கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகும். டைமர் செட் பண்ணி எப்படி ஆன் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது. இதை ஆட்டோவில் வச்சுக்கோங்க. ஆஃப் ஆட்டோ. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கிளாக் எப்படி செட் பண்ணுறது, டைமர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம டைமர் மட்டும் செட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஆன் டைம், ஆஃப் டைம், 2 ஆன் டைம், 2 ஆஃப் டைம், இது மாதிரி ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டைம் மட்டும் ஆன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து டைமரில் ப்ரெஸ் பண்ணுங்கள். 25 ஆன் டைம் வைப்போம். ஃபஸ்ட்டு டே, எல்லா டேவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹவர்ஸ் 0. நெக்ஸ்ட்டு மினிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25. ஆன் டைம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டைமர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆஃப் டைம். டே வந்து எல்லா டேவும், ஹவர்ஸு 0, மினிட் வந்து 26. ஓகே, இப்போது டைமர் செட் பண்ணிட்டேன். 1 மினிட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆட்டோவில் இது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டாக 25க்கு ஆன் ஆகும், 26க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டை நம்ம ஈவினிங் 6 o'clock ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து 6 o'clock அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதை நீங்கள் ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டேஸ் வந்து எல்லா டேஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா டெய்லி வந்து அது அதே மாதிரி ஆன் ஆஃப் ஆகும். எனக்கு வந்து சண்டே வேணாம், இல்லை சாட்டர்டே சண்டே எனக்கு வேணாம் அப்படின்னாலும் இதுலேயே நீங்கள் டேஸை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லா டேஸும் வேணும் அப்படின்னாக்கா எல்லா டேஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் 6 o'clock ஆன் ஆகணும், மார்னிங் வந்து 6 o'clock அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம போயிட்டு அதை ஆன் பண்ண தேவையில்ல, ஆஃப் பண்ண தேவையில்ல. நம்ம மறந்து விட்டாலும் அது ஆன் ஆகிடும். கரெக்டாக 25க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த கான்ட்ராக்டர் ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்சிசிபி வழியாக போயிட்டு எம்சிபியில் இருந்து அதனுடைய அவுட்புட் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு எரியுது. இது கரெக்டாக 26க்கு ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock ஆன் ஆகணும், மார்னிங் வந்து 6 o'clock ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக டெய்லி இயர்லி ஃபுல்லாக அது கரெக்டாக அதே டேஸ் அதே டைம் வந்து அது ஆன் ஆஃப் பண்ணும். இது மாதிரி தான் நம்ம இந்த டைமரை கனெக்ட் பண்ணணும். நம்ம டைமரில் வந்து அதிக லோடு யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு கான்ட்ராக்டரு யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம ஒரு ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணி அதனுடைய அவுட்புட் எடுத்து போய் எம்சிபியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய அவுட்புட் எடுத்து போய் ஸ்ட்ரீட் லைட்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரீட் லைட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த எர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 26க்கு ஆஃப் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம டைமை செட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எர்த்து கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரீட் லைட்டில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம போஸ்ட்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஏதாவது எலி ஏதாவது டேமேஜ் ஆகலாம் ஒயரு. இது மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது பாடி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம எர்த்து கனெக்ட் பண்ணினோம்னா அது வந்து எர்த்து மூலிமா கரண்ட் வரதுனால இந்த இஎல்சிபி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் பண்ணி விட்டுரும். இந்த ஆர்சிசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணணும். நம்ம டைமர் யூஸ் பண்ணி எப்படி அதிகமான லோடை வந்து கனெக்ட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். மேலும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.